மக்களே வணக்கம். தி. ஜானகிராமன் அவர்களால் எழுதப்பட்ட அம்மா வந்தாள் எனும் நாவல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த நாவல் 1966 எழுதப்பட்டது. எப்படி பார்த்தாலும் ஒரு 60 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுல்ல. ஆமாம், இது 1972 ஆங்கிலத்திலேயே மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க. இந்த நாவல் இது சர்ச்சைக்குரிய நாவலா அல்லது இது எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது? ஏன்னா அவர் எழுதிட்டார், அவர் பெரிய படைப்பாளர், அவருக்கு எந்த பயமும் கிடையாது, எழுதிட்டார். பட் ஆனால் இதை சொல்கிற எனக்கு தான் நிறைய பொறுப்பு இருக்குது. இந்த சொற்கள், அதாவது நெருப்பை கூட செய்கிற விதத்தில் செஞ்சு கொடுத்தா அது பார்க்குறவங்க எடுத்து சாப்பிடணும் போல ஆசையாக இருக்கும். சிலர் நல்ல பொருளையே செய்ய தெரியாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி தலைவர் ஜானகிராமன் அவர்கள் இது ஒரு பெரிய நெருப்பு, அதை அள்ளி சாப்பிடும் விதமாக அவர் ப்ரெசன்ட் பண்ணிட்டு போயிட்டார். இதை உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல வழக்கம் போல் எங்கள் அண்ணன் பவா செல்லத்துறை அவர்கள் ரொம்ப அற்புதமாக ப்ரெசன்ட் பண்ணிட்டார். பார்த்தேன் இந்த அவர் ப்ரெசன்ட் பண்ணுற விதம். அதாவது நான் ஒரு கதையை ஒருத்தர் மட்டுமே ப்ரெசன்ட் பண்ணுறதை பார்க்க மாட்டேன். யூடியூப்பில் பல பேர், இப்போ இவர் சொல்லுவார், பவான்னு சொல்லுவார், எப்படி பார்த்தாலும் பிரபஞ்சன், ஜானகிராமன், ஜெயகாந்தன் இவங்க தான் மறுபடி நம்மக்கிட்ட வந்து நிற்கிறாங்க அப்படின்னு இவர் சொல்லுவார். அவங்களுடைய ஆளுமை கண்டு இவர் வியந்து மகிழ்ந்து சொல்லுவார். இப்போ நான் யூடியூப்பில் நிறைய பேர் கதை சொல்கிறாங்க. அதை நிறைய பேர் சொல்லும்பொழுது அவங்களது கேட்கும்பொழுது இது அண்ணன் என்ன சொல்கிறாரு அவர் ஸ்டைலில், பவான் அப்படின்னு அங்கே போய் பார்க்கும்பொழுது இவர் தான்ப்பா நமக்கான ஆளுன்னு அதுக்காக மற்றவங்கள நம்ம குறை சொல்ல, அது அவங்களுக்கு. இப்போ எனக்கு சில நடிகர்களை பிடிக்கும், அதுக்கு ஒரு சில காரணம் வச்சுருப்போம்ல. அதுபோல் கதை சொல்லிகளில் எனக்கு பவான் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். இவர் இப்போ நம்ம கண்ணாடி பார்க்கும்போது நம்ம முகம்னு ஒரு சந்தோஷம், ஒரு கம்ஃபர்ட் வருதுல்ல, அது மாதிரி அந்த வகையில் அண்ணன் ரொம்ப அற்புதமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. பவானா, ஐ லவ் யூ. அவர் ஜோக்கர் போன்ற திரைப்படங்கள்லாம் நடிகர், உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் பல்துறை வித்தகர். ஆனால் அண்ணா கூட ஒரு முறை அடுத்தடுத்த இளைஞர்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கலாம் சொன்னார். அவர் புதுமைகளை விரும்பக்கூடியவர், புதிய எழுத்தாளர்களை ஊக்கப்படுத்தக்கூடியவர். ஒருவேளை நான் பேசுகிற இந்த பதிவுகள் ஏதேனும் ஒரு வகையில் அவருக்கு போய் சேர்ந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரைட், நம்ம கதைக்குள்ளே போகலாம் வாங்க. அம்மா வந்தால் இந்த கதையானது முழுக்க நம்ம இப்படி பிரிக்க வேணாமே. இது ஒரு பிராமின் கதை, ஒரு இந்து கதை, ஒரு கிறிஸ்டின் கதை. இது ஒரு கதை, அவ்வளோதான். இந்த கதையில் இந்த அலங்காரம் பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த பெண்மணி அவ்வளோ அழகு. ஜெயகாந்தன் சொல்லுவார், நீங்கள் யாரை நினைக்கிறீர்களோ அந்த நேரத்தில் உங்களுக்கு மனம் மகிழ்ந்தால் அதுதான் அழகு, அந்த அழகு வேறு. இது அந்த அவுட்லுக் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த சிலை போல் ஒரு 6 ஃபீட், கூரிய மூக்கு, இந்த சிறிய இதழ், கண், இந்த சிலைகளுக்கு அந்த அளவு பார்த்து பண்ணுறதுனால தான் சிலையை நம்ம ரசிக்கிறோம். கிட்டத்தட்ட அந்த அலங்காரம் என்னும் பெண்மணி அந்தளவுக்கு அவங்க அழகானவங்க. இப்போ நான் இதை வலியுறுத்தலை, இது தான் அழகுன்னு சொல்லி நானும். இறைவன் படைப்பில் எல்லோரும் அழகு, அதை விட்டுருங்க. இது ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு நாவல். இந்த இடத்துல இந்த பெண்மணி ஒரு பெண்ணே பார்த்து ஆசைப்படக்கூடிய அளவுக்கு அவ்வளோ அழகாக இருப்பாங்க அப்படின்னு. இது ஒரு கதாபாத்திரம், மிக முக்கியமான கதாபாத்திரம். பேர் அலங்காரம். அந்த அலங்காரத்து அவங்களுடைய கணவர் பேர் தண்டபாணி. தண்டபாணியுடைய கதாபாத்திரம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நாவல் பொறுத்தவரை ஒரு நல்ல கணவர், அவ்வளோதான். நீங்கள் தளபதி படம் பார்த்துருக்கீங்களா? அதில் அந்த ரஜினியுடைய அம்மாவுடைய கதாபாத்திரம் முதல் குழந்தை ஒரு விபத்தில் தெரியாமல் வந்துடும். ரெண்டாவதாக ஒரு திருமணம். அவர் நம்ம ஐயா பேர் மறந்துடுச்சு. அந்த ரஜினிக்கு நான் உன் அப்பான்னு சொன்னோன்னே ரஜினியோட கோவப்படுவார், நீ எப்படி என் அப்பனாவ அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட இந்த அலங்காரம்
தண்டபாணி கூட வாழ்ந்தாலும் ஒரு 3 பிள்ளைகள் தண்டபாணியுடைய பிள்ளைகள் கிடையாது. அவங்களுக்கு பிறந்தவர்கள் கிடையாது என்பது நான் கதையின் தொடக்கத்திலேயே சொல்லிடுறேன் உங்களுக்கு. அப்புறம் 3 பிள்ளைகள் தான் தண்டபாணிக்கு உரியது. மற்ற விஷயம்லாம் என்னென்னா, இந்த அலங்காரம் வந்து அவங்க ஒரு ட்ரிபிள் கேணியில நடக்குதுன்னு வைங்களேன் இந்த கதைக்களம். ஒரு 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 சிறிய அளவான ஒரு சின்ன வீடுன்னு வைங்க. அந்த வீட்ல அ சிவசு அப்படின்னு ஒரு பெரிய ஆளுமை. ஆளுமைன்னா பெரிய சொத்துக்கு சொந்தக்காரர். ஒரு பெரிய ஃப்ளைமோத் கார், பெரிய காரு. அவர் வரும்பொழுதே அந்த அந்த உருவம் அலங்காரத்துக்கு எப்படி நம்ம ஜானகிராமன் எந்த அளவுக்கு அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி இவ்வளோ அழகு அப்படின்னு அவர் எழுதினாரோ, அதுக்கு நிகராக இந்த சிவசுன்ற கதாபாத்திரம், அந்த பணக்கார தோற்றம். 48 வயசு ஆளா இருந்தாலும் 30 வயசுக்கான அந்த பணக்கார உடம்புன்னு சொல்லுவாங்க பாருங்க. வெயிலே படாம, நல்ல ஒரு அதாவது ஒரு ஒரு சிவந்த நிற தேகம். அந்த மாரி ஒரு ஆணுக்கு ஒரு பணக்கார ஆண் எவ்வளோ அழகா இருப்பாங்களோ அப்படிலாம் நெனச்சிங்க. இந்த சிவசு அந்த வீட்டுக்கு வரும்பொழுது, அந்த வீட்ல இந்த அலங்காரத்தினுடைய வீட்ல இருக்கிற மற்ற உறுப்பினர்கள்லாம், அவங்க வீட்டுக்காரு, அப்புறம் அவங்க அந்த வீட்ல ஏற்கனவே இருக்கிற ஒரு மருமகள், இவங்க யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. ஒரு கூட்டு குடும்பம்னு வைங்களேன். இந்த அலங்காரம் வந்து அந்த ஊஞ்சல்ல அங்க அமர்ந்தாங்கன்னா, அங்க தண்டபாணி முதற்கொண்டு யாரும் இருக்க மாட்டாங்க. இருக்கக்கூடாது. இந்த சிவசு வராருன்னா, ஏன் வராரு? எதுக்கு வராருலாம் கேட்கக்கூடாது. அவர் இப்ப தான் வராரான்னு கேட்டா, அவரு பல வருஷமா அந்த வீட்டுக்கு வந்துட்டும் போயிட்டு தான் இருக்காரு. அந்த வீடு அப்படி ஒரு வீடு. ஆ இந்த அலங்காரத்துக்கு ஒரு ஆசை. தன்னுடைய கடைசி மகனான அப்பு, இவர் தான் கதையின் முக்கியமான ஆளு. அப்புவ வந்து ஒரு வேத பாடசாலையில சேர்த்து, நல்ல ஒரு வே வேத விற்பன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பாடசாலையில அந்த ஐயர்கள்லாம் வந்து குடுமி போட்டுட்டு, ஒட்டுமொத்த வேதத்தையும் கற்றுக்கொண்டு, மற்றவர்களுக்கு அவங்க போதிக்கும் ஒரு உயர்ந்த நிலைக்கு போவாங்கல்ல, அந்த நிலைக்கு தன்னுடைய மகனை பாடசாலையில் சேர்த்து ஒரு 7 வயசுல அனுப்பிடுவாங்க. அவங்க தஞ்சாவூர்கிட்ட அனுப்பிடுவாங்க. அவங்க அத்தை வீட்டுக்கு, பவானி என்ற அத்தை வீட்டுக்கு போயிடுவாரு. அந்த கிட்டத்தட்ட 27 வயசு ஆகுற வரை அவர் அங்க தான் இருப்பாரு. அவரு ஒட்டுமொத்த அந்த வேதத்தையும் கற்றுக்கொண்டு வீட்டிற்கு வரும்பொழுது, அந்த மகன் கால்களில் விழுந்து தன்னுடைய பாவங்களை கழுவிக்கொள்ள வேண்டும் என்று அலங்காரத்தின் ஒரு ஆசையாக இருக்கிறது. ஏன்னா, அப்ப அலங்காரத்துக்கு தெரியுது. நம்ம சில தவறுகள் செய்றோம். ஆனா, அது தவறுன்னு ஒருபோதும் எந்த இடத்துலயும் அவங்க ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளான மாதிரி இந்த நாவல்ல எங்கேயும் குறிப்பிடல. தண்டபாணியும் வந்து ஒரு ஒரு இன்னோசென்ட் ஒரு கணவர் போல. இப்போ கணவர் தானேன்னு சொல்லிட்டு போயிட்டு அலங்காரம் ஒரு நேரா ஒரு தொடக்கூடிய ஒரு உரிமையும், ஒரு வ மன வலிமையும் அவருக்கு கிடையாது. அப்படி செஞ்சா அலங்காரத்தின் ஒரே ஒரு பார்வை அவர ஒட்டுமொத்தமா பொசுக்கிடும். ஆனா, அலங்காரத்து மேல அவருக்கு அவ்வளோ ஒரு மரியாதை, ஒரு அக்கறை அப்படின்னு சொல்லலாம். இது இப்படி இருக்க, ஒரு நாள் அப்பு அந்த வேத பாடசாலையிலிருந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்பொழுது, அந்த ஊஞ்சல்ல அந்த சிவசு இருக்காரு. இவன் தன்னுடைய அண்ணன்னு நெனச்சுட்டு, "என்னடா மீசையெல்லாம் எடுத்துட்டு இருக்க?" அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் பார்த்தா அவங்க அண்ணன் கிடையாது. இல்ல அவர்கிட்ட நீ ஆசீர்வாதம் வாங்கிக்கன்னு அலங்காரம் அவங்க அம்மா சொல்றாங்க. அவரு நமஸ்காரம் வாங்கிட்டு அப்புறம் போறாரு. ஆ ஆனாலும் ஒரு சந்தேகம் வருது. இவரு யாரு நம்ம வீட்டு ஊஞ்சல்ல வந்து ரொம்ப ஒரு ஒய்யாரமா உட்காந்துட்டுருக்காரு. அம்மா முகத்துல ஒரு வெட்கம் மேலிடுது அப்படின்ற மாரி ஒரு ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கு. இந்த இந்த சம்பவம் இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது அப்பு அந்த வேத பாடசாலையில அந்த வேதங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது, அப்புவுடைய சின்ன வயசுலேருந்து இந்துன்ற ஒரு பொண்ணுக்கு அப்பு மேல ஒரு தீரா காதல். எப்படியாவது அ அப்பு நான் ஒரு முறையாவது நான் அப்புகிட்ட பேசிற மாட்டேனா, அப்புவ நான் காதலிச்சிட மாட்டேனான்னு அந்த பெண் ஏங்குவது போல ஒரு கதாபாத்திரம். ஆனா, அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னா, சின்ன வயசுலயே அதுக்கு குழந்தை திருமணம் செஞ்சு வச்சு, அவங்க வீட்டுக்காரர் டிபில இறந்து போயிருப்பார்.
சின்ன வயசு வீடோ ஆனால் அந்த பெண்ணும் ரொம்ப அழகான ஒரு பெண்மணி. ஒரு முறை இந்த ஒரு அப்பு வந்து அதான் ஒரு 27 அந்த வயசுல தான் நடக்குது அப்புக்கு. அந்த பொண்ணுக்கு ஒரு அ வச்சுக்கங்களேன் ஒரு 24 வயசு இருக்கும். ஒரு 3 வயசு சின்னவ. அப்போ ஒரு முறை அந்த அது அந்த பாடசாலைக்கு பின்பக்கமா ஒரு காவேரி ஆற்றங்கரை அந்த சைடு போயிட்டுருக்கிற ஒரு இடத்துல நிக்கும்பொழுது, அப்புவ வந்து உடனே கட்டி பிடிச்சிருவா. இந்த இடத்துல எப்படி எழுதுறாருன்னா, அந்த வரிகள் எப்படி போகுதுன்னா, அந்த பொண்ணு ஒரு பொண்ணு வயசு பையன கட்டி பிடிக்கும்போது, அந்த உடம்பு அவனுக்கு ஒரு ஜிவ்வுன்னு ஒரு உணர்வு வந்து, அடுத்த நொடியே ஒரு இலை மேல் ஒரு புழு நகர்வது போன்ற ஒரு உணர்வு அவனுக்கு வந்ததாக இப்படி ஒரு செய்தி. அப்போ ஒண்ணு யோசிச்சு பாருங்க. அவனுக்குள்ளேயும் ஒரு இளமை, அந்த ஏக்கம் இருக்கு. அதே நேரத்தில நான் வந்து ஒரு வேத பாடசாலையில் பயில்கிறேன். இது ஒரு தவறான ஒன்று அப்படின்னு சொல்லி, என்ன நீ என்ன கட்டிப்பிடித்து எங்க அம்மா என்ன கட்டிப்பிடிக்கிற மாரி இருக்கு. கைய விடு அப்படின்னு சொன்னோனே, அந்த பொண்ணு கோவத்தில, "உங்க அம்மா அவ்வளோ ஒழுக்கமானவங்களா? உங்க அம்மாவுக்கு இந்த மாரிலாம் தோணாதா?" அப்படின்னு அந்த பொண்ணு அப்போ சொல்லியிருக்கும்ல. இந்த வீட்ல சம்மதமில்லாத ஒரு ஆள் வரும்பொழுது, அந்த வார்த்தை இவன் ஆழ் மனசுல ஒலிச்சுட்டே இருக்கும். இந்து சொன்னது அவன் ஓடிட்டே இருக்கும். அந்த அன்றைய நாள் முழுவதும் அவன் காதுகளில் இரைச்சல்ன்ற ஒரு ஒலி ஓடிட்டே இருக்கும். ஏன்னா, இத்தனை நாட்கள் வந்து அந்த வேத பாடசாலையில அமைதியான ஒரு சூழல்ல இருந்தவனுக்கு, திடீரென்று வீட்ல வந்தது. அப்புறம் சென்னை அந்த ட்ரிபிள்கேணியில மன வலிமை இந்த சூழல்ல மனப்புழுக்கம் தாங்க முடியாம அவன் வந்து கடற்கரையில போய் அமர்ந்திருப்பான். அப்போ அவங்க அப்பா வருவாரு தண்டபாணி. அவங்க அப்பான்ட்ட இவன் கேட்பான், "நீ எப்படி இத்தன நாள் இதெல்லாம் சகிச்சுக்கிற?" அப்ப அவங்க அப்பா சொல்லுவாரு, "வாழ்க்கைன்னா கடந்து தான்ப்பா போய் ஆகணும்." அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்புறம் அந்த உரையாடல் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோனே இவனுடைய நிலைமைய அவங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டு, "நீ என் கூட இருப்பியாப்பா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல, பவானி அத்தைக்கு உடம்பு முடியல. நாங்க போய் பார்க்கணும் அவங்கள." அப்படின்னு இவன் சொல்றான். "சரி போனா திரும்பி வருவியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல நான் இப்போ போணும்." அப்படின்றான். "சரி போறதுக்கு முன்னாடி நேரா தஞ்சாவூர் போவாத. இந்த ஈரோட்ல உங்க அக்கா கட்டி குடுத்து ரொம்ப நாள் ஆகுது. அவ வரவும் இல்ல. அவள பார்த்துட்டு போ." அப்படின்னு சொல்றாங்க. இவன் அதே மாதிரி அவங்க அக்காவ பார்க்க போறான். போன உடனே அவங்க அக்காவுக்கு அவ்வளோ சந்தோஷம். "அப்பு நீ இவ்வளோ பெரிய ஆம்பளை ஆயிட்டியா?" அப்படிலாம் பேசுறாங்க. அவங்க மாமா ஒரு கடை வச்சிருக்காரு. பெரிய ப்ரொவிஷன் ஸ்டோரு. நல்லா சந்தோஷமா தான் இருக்காங்க. அவங்க அக்கா கேட்குறாங்க, "இன்னும் அந்த சிவசு அங்க வந்துன்னு போயின்னு தான் இருக்காரா?" அப்படின்னு கேட்குறாங்க. இவனுக்கு, "ஓ! அப்ப அக்காவுக்கு வேறலாம் இந்த விஷயம் தெரியுமா? அப்ப நமக்கு தான் தெரியல போல." அப்படின்ற மாரி அவன் யோசிப்பான். ஆனாலும் அவனுக்குள்ள அம்மா மேல ஒரு வெறுப்பு இருந்துட்டே இருக்கும். அங்கேருந்து மறுபடி அந்த பாடசாலைக்கு போறான். போனவன் அவங்க அத்தை வந்து இவன் பேர்ல அப்பு பேர்ல வந்து இடம்லாம் எழுதி வைக்கிறாங்க. அந்த இந்துன்ற பொண்ணும் பாடசாலையில சின்ன வயசுலேருந்து இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் கொஞ்சம் இடம் எழுதி வைக்கிறாங்க. அ ஒரு அதாவது இது இந்த முறை வந்து இந்துக்கு வந்து அவனுடைய நிலைமைய வந்து அவங்க அத்தைகிட்ட சொல்லிடுவான். "இதுக்கு மேல நாங்க போல அத்தை. நான் இங்கேயே இருந்துடுறேன்." அப்படின்னு சொன்ன உடனே இந்துக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. அப்போ தலைவர் இதுக்கு மேல இங்க தான் இருக்க போறாரு அப்படின்னு. அடுத்த ஒரு நாள் என்ன பண்றாங்க, வழக்கம் போல இதுக்கு முன்னாடி பண்ண அதே மாதிரி இந்து வந்து அ அப்புவ கட்டி பிடிக்கிறாங்க. இந்த முறை அவருக்கு தலைவருக்கு வந்து இலை மேல புழு போற மாரிலாம் இல்ல. மாறாக அவர் அமைதியா இருக்காரு. அப்புறம் இவரும் வந்து அவங்களோட சேர்ந்து ஒத்திசைவா 2 பேரும் மகிழ்ந்திருக்கிறாங்க. அது இவங்க 2 பேருடைய அந்த நிலை வந்து அடுத்த கட்ட ஒரு திருமணத்திற்கான ஒரு நிலை அப்படின்னு நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். அப்புறம் அடுத்து ஒரு நாள் வந்து இவங்க அம்மா அங்க விடியற் காலை வந்து நிக்கிறாங்க. அலங்காரம். அலங்காரம் வந்து அப்படி நிக்கிற தோரணைய பார்த்து பவானி அவங்களுக்கு அப்படியே வேர்த்துடுது. ஏன்னா, அவங்கள பார்த்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் பயப்படுறாங்கன்றது இல்ல. யார் இவங்க பவானி இவங்களும் வந்து பயந்து போய், "அம்மா ஏன் நிக்கிறீங்க? வாங்க உட்காருங்கன்னு" பதர்றாங்க இவங்க. அப்புறம் வழக்கம் போல அவன் அந்த ஒய்யாரமா அந்த ஊஞ்சல்ல அமர்ந்து கொண்டு, அ அப்புகிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லி 2 பேரும் கோவில்ல தனியா ஒரு உரையாடல் நடக்கும்.
அப்போ நான் வந்து காசிக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு. ஏம்மா அப்படின்னு அப்பு கேட்பாரு. இல்லைப்பா நான் இத்தனை நாள் செஞ்ச பாவத்தெல்லாம் நான் கழுவணும். நான் உன்னுடைய பாதங்களில் விழுந்து கழுவலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்கானது எதுவுமே நடக்கலை. நான் காசியில் போய் வயதாகி அங்கேயே இறந்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கணும். இல்லைம்மா நீங்கள் தான் இருக்கணும். ஏன்னா அப்பு தன்னுடைய அம்மாவை ஏற்றுக்கொண்டான். ஏன்னா ஆல்ரெடி விடவாக இருக்கிற ஒரு பொண்ணு திருமணம் ஆகலை. திருமணம் ஆற்று முன்னாடி இவர் அந்த பொண்ணோட ஒன்றா இருந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் திருமணம் செஞ்சுக்கிறாருன்றது விஷயத்தை விடுங்க. அப்போ நான் ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன். இவ்வளோ நாள் இவங்க அம்மாவை இவங்க வெறுக்கிறதுக்கான காரணம் என்ன? அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு துரோகம் செஞ்சுட்டாங்க. அதனால் இவங்கெல்லாம் ஒரு 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 வாழ தகுதியற்றவங்கன்ற மாதிரி இத்தனை நாள் இருந்த அந்த எண்ணம் தலைவர் ஒரு தப்பு செய்யும்போது தவிடுபடியாகுது. ஒருவேளை இதுக்கு தான் சொன்னாங்களோ உன்னை போல் பிறரை நேசி அப்படின்னு. இதை தான் ஜீசஸ் சொல்கிறாரோ, உங்களில் யார் ஒருவர் பாவம் செய்யாமல் இருக்கிறீர்களோ அவர்கள் இந்த பெண்மணியின் மீது கல்லெறியுங்கள். இதெல்லாம் ஆழ் மனசில் உள்வாங்கித்தான் தி. ஜானகிராமன் அவர்கள் தொடக்கத்தில் ஒரு பாவமும் செய்யாத ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்துட்டு அவங்க எதிரில் தப்பு செய்கிற இன்னொரு அவங்க அம்மாவை படைச்சிட்டு, வேற யாரும் இல்லை, தப்பு செய்கிறது அவங்க அம்மா தான், இவன் அவங்கள மன்னிக்கவே கூடாதுன்ற நிலைக்கு போயிட்டு இவன் ஒரு தப்பு செய்யும்போது அவங்க அம்மாவை ஏற்றுக்கிற அந்த பக்குவம் வருதில்ல. இதுதான் மக்களே உலக யதார்த்தம். நீங்கள் மற்றவங்க செய்கிற துரோகம், மற்றவங்கள மன்னிக்கவே மாட்டேன், அவங்க இப்படிலாம் செய்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கும் பொழுது ஒரே ஒரு நிமிஷம் ஆழ் மனசில் நீங்கள் ஒரு சின்ன தப்பு கூட செஞ்சது இல்லையா அப்படி யோசித்து பார்த்தா கட்டாயம் இந்த நொடி நீங்கள் ஒருத்தவங்களை மன்னிச்சிருப்பீங்க. நன்றி, வணக்கம். தி. ஜானகிராமன் அவர்கள் எழுதிய நாவலான அம்மா வந்தாள் எனும் நாவலை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி, அன்பும் நன்றி, வணக்கம். I love you all. Have a great day.